உம் கை பிடிச்சு நடக்க உம் தோள் மீது சாய் தினம் உம்மோடு பேச நானும் சித்தம் செய்ய என் வாழ்வெல்லாம் நீரே என் வழியெல்லாம் நீரே என் பலனெல்லாம் நீரே எனக்கெல்லாமே நீரே இயேசுவே என் நேசரே என் வாலிபம் உமக்காகவே. கலக்கிடவே இந்த அடிமையை தெரிந்தெடுத்தி உங்க நாமம் உயர்த்திடவே என் நாமம் சொல்லி அழைத்தி இந்த உலகத்தை கலக்கிடவே இந்த அடிமையை தெரிந்தெடுத்தி உங்க நாமம் உயர்த்திடவே என் நாமம் சொல்லி அழைத்தி காட்டியாலோ டிகிரி காட்டியாலோ காட்டியாலோ டிகிரி 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 காட்டியாலோ சாமி நல்ல சாமி நம்பி வந்தா விடுதல சாமி இயேசு சாமி நல்ல சாமி நம்பி வந்தா விடுதல சாமி இயேசு சாமி நல்ல சாமி நம்பி வந்தா விடுதல சாமி இயேசு சாமி நல்ல சாமி நம்பி வந்தா விடுதல சாமி உலகத்தை கலக்கிடவே இந்த அடிமையை தெரிந்தெடுத்தி உங்க நாமம் உயர்த்திடவே என் நாமம் சொல்லி அழைத்தி இந்த உலகத்தை கலக்கிடவே இந்த அடிமையை தெரிந்தெடுத்தி உங்க நாமம் உயர்த்திடவே என் நாமம் சொல்லி அழைத்தி காட்டியாலோ டிகிரி காட்டியாலோ டிகிரி காட்டியாலோ டிகிரி காட்டியாலோ டிகிரி
dialo, digiri 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 dialo. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த கண்மணியை கேள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான வாலிப பிள்ளைகளுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் கண்மணியை கேள் என்று சொல்லி சிறப்பு நிகழ்ச்சியை ஆமேன் வில்லேஜ் டிவியில வாலிபர்களுக்கு என்று தயாரித்து கொடுக்கிறோம். நீங்க இதை பாருங்க, உங்க குடும்பத்துல இருக்கிற வாலிப பிள்ளைங்க இதை பார்க்கும்படி நீங்க அவங்கள உற்சாகப்படுத்துங்க. வாலிபர்களே, நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்க இதை ஷேர் பண்ணலாம். அவங்க வாழ்க்கையில அநேக காரியங்களை இந்த ப்ரோக்ராம் மூலமா அவங்க கற்றுக்கொண்டு ஆண்டவருக்குள்ள நிச்சயமா வளருவாங்கன்னு சொல்லி விசுவாசிக்கிறோம். கண்மணி பிள்ளை இயேசுவுக்காக அப்படின்னு சொல்லி ஒரு ஜெப திட்டம் இருக்குது. அந்த ஜெப திட்டத்துல நீங்க இணையல அப்படின்னு சொன்னா உங்க பெயர்களை அந்த திட்டத்துல நீங்க இணைத்து கொள்ளுங்க. உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் நாங்கள் குடும்பமாய் எங்களுடைய ஜெப வீரர்களாக தேவ சமூகத்துல உங்களுடைய பெயர்களை சொல்லி நாங்கள் ஜெபித்து வருகிறோம். வாலிப பிரயாயத்திலே உங்களுக்கு எத்தனையோ போராட்டங்கள் வரும், எத்தனையோ பலவீனங்கள் இருக்கலாம். உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த தரிசனத்தை நோக்கி ஓட முடியாதபடிக்கு பிசாசு பல விதத்துல உங்களுக்கு எதிராக செயல்படலாம். எல்லா பிசாசின் கண்ணியிலிருந்து நீங்க விடுதலையாகி தேவன் உங்க மேல வைத்திருக்கிற அந்த தேவ திட்டத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்காக ஜெபிக்கிற அநேகரை தேவன் எழுப்பி தரணும். உங்களுக்காக நாங்கள் தினந்தோறும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய பெயர்களை சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக உங்களுடைய பிறந்த நாள் அன்று உங்களுக்காக விசேஷித்த ஜெபம் இந்த இடத்துல ஏறெடுக்கப்படும். இன்னும் நீங்கள் இந்த திட்டத்தில் இணையாமல் இருப்பீர்களானால் இந்த திட்டத்தில் இணையும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த திட்டத்தின் மூலமாக நீங்கள் உணர முடியும். அன்பான கண்மணி பிள்ளைங்களே, நம்ம இந்த நாளிலேயோ கியூங்கிற லெட்டர் மூலமா தியானிக்க போறோம். அல்பபெட்டிக் லெட்டர் ஏலேருந்து ஒவ்வொரு லெட்டரா நம்ம தியானிச்சுட்டு வரோம். இப்போ கியூங்கிற லெட்டரை தியானிக்கும்படி ஆண்டவர் நமக்கு இந்த நேரத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. இப்ப நாம இந்த செய்தியின் முடிவு வரையும் நீங்க அமர்ந்துருங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்களோடு பேசுவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அந்த கியூங்கிற லெட்டர் இந்த நாளிலும் 3 சத்தியங்களை நமக்கு தேவன் அதன் மூலமாக கற்றுக் கொடுக்க போகிறார். முதலாவது, கியூ என்ற வார்த்தையை தியானிக்கு முன்பாக ஒரு சின்ன ஒரு கதையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு 22 கேரட் கோல்டு ரிங் ஒருத்தருடைய கையில இருந்தது. அந்த ரிங்ல அழகான ஒரு வைரக்கல் பதிக்கப்பட்டிருந்தது. உண்மையாகவே அந்த மோதிரம் பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் பிடித்த விதத்துல இருந்தது. ஒரு நபர் எழும்பி அந்த மோதிரத்தை தன்னுடைய கையில ஏந்தியவராய் அங்க கூடியிருக்கிற மக்களை பார்த்து கேட்டார், இந்த மோதிரம் உங்களை யாருக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. உடனே அந்த கூட்டத்துல இருக்கிற எல்லாரும் இதை எங்களுக்கு தந்துருங்க, எங்களுக்கு தந்துருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வாஞ்சியோடு கேட்டாங்க. சரி, இது ரொம்ப அழகா இருக்கு, நீங்க எல்லாரும் கேக்குறீங்க, உண்மையாவே இதனுடைய மதிப்பு விலையேற பெற்றது. இந்த மோதிரத்தை நான் கொடுக்கலாம், ஆனா இப்போ இந்த மோதிரத்தை வச்சு நான் ஒரு காரியம் செய்ய போறேன், நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோதிரத்தை கையில எடுத்து அழகான அந்த வைர மோதிரத்தை நல்லா அதை ஒரு இரும்பு சுத்தியில எடுத்து தட்டுன்னு தட்டுனாரு. அது அப்படி சப்பழிஞ்சு போய் அது விகாரமான தோற்றம் அளிக்கிறதா மாறிடுச்சு. அப்போ இப்பவும் அந்த மோதிரத்தை காமிச்சு, இப்ப இந்த மோதிரம் உங்கள யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அப்பவும் அங்க இருக்கிறவங்க எல்லாரும், தங்கத்தோட மதிப்பு என்ன குறைஞ்சா போகுது, அதை சுத்தியில அடிச்சாலும் பரவாயில்ல, அதனுடைய வேல்யூ குறைய போறதே இல்லை, அதனால மறுபடியும் அங்க இருக்கிறவங்கள அநேகர் இதை எங்களுக்கு தந்துருங்க, எனக்கு தந்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதோடு மட்டுமல்ல, அடுத்த ஒரு காரியத்தை அந்த நபர் அந்த மோதிரத்தை பார்த்து செஞ்சாரு. என்ன செஞ்சாரு அப்படின்னு சொன்னா, அந்த மோதிரத்தை பார்த்து காரி துப்புனாரு. தன்னுடைய கால் கீழே போட்டு அதை இன்னும் பயங்கரமா அதை மிதிச்சாரு.
மிதிச்சிட்டு மறுபடியும் தன்னுடைய கையில எடுத்து இந்த மோதிரம் யாருக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஆனாலும் மக்கள் விடவே இல்லை. இல்லை, எங்களுக்கு தந்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்படியும் அவர் கொடுக்குற மாதிரிலாம் இல்லை. இங்க பாருங்க, இதை நான் காரி துப்புனேன், காலில் போட்டு மிதிச்சேன், ஆனாலும் இதனுடைய வேல்யூ என்ன செய்யல, குறைஞ்சு போகவே இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியுது. அதனாலதான் திருப்பி திருப்பி இந்த மோதிரத்தை எங்களுக்கு தந்துருங்க, எனக்கு தந்துருங்கன்னு சொல்லி நீங்க இங்க இருக்கிற எல்லாரும் போட்டி போட்டு நீங்க கேக்குறீங்க. 22 கேரட் கோல்டு தான், 916 கோல்டு தான், அழகான மோதிரம் தான், சுத்தியலால அடிக்கப்பட்டது. ஆனாலும் அதனுடைய தரம் குறைந்து போகவே இல்லை. இன்னைக்கு வாலிப பருவத்துல இருக்கிற அருமையான தங்கச்சி, உன்னுடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் உன்னை காயப்படுத்துகிறதா இருக்குது, உன்னை வேதனைப்படுத்துகிறதா இருக்கிறது. உனக்கு வருகிற சோதனைகள், நீ சந்திக்கிற பிரச்சனைகள் உன்னை வாழ்க்கையில உன்னை சீர்குலைந்து போகிற ஒரு அனுபவத்துக்கு நேராக உன்னை நடத்தி செல்லுது. ஆனா எல்லா சூழ்நிலையிலையும் உன்னை படைத்த தேவாதி தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? உன்னுடைய மதிப்பு குறையவே இல்லை மகளே. உன்னுடைய மதிப்பு என்னுடைய பார்வையில குறையவே இல்லை. நீ நினைக்கலாம், நான் யாருக்கும் பயனில்லாத ஒரு பாத்திரமா இருக்கிறேன், என்னால என்ன பிரயோஜனம், என் குடும்பத்துக்கு என்ன பிரயோஜனம், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன பிரயோஜனம், இந்த சமுதாயத்துக்கு என்ன பிரயோஜனம், என்னை படைத்த ஆண்டவர் இதுவரைக்கும் என்னை உருவாக்கி இருக்கிறார், என்னை நடத்தி இருக்கிறார். ஆனா நான் இப்ப வாழ்ற வாழ்க்கை ஆண்டவர் விட்டு தூரம் போன ஒரு வாழ்க்கை வாழ்றேனே, என்னால இனிமே ஒரு நியூ லைஃப் இருக்குமா? வேண்டாம், என் வாழ்க்கையை நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க அப்படிப்பட்ட எண்ணத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான வாலிப மகளே, ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்ற காரியம், நீ வேல்யூபிள் பர்சன், நீ ஆண்டவருடைய பார்வையில நீ விலையேற பெற்றவள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. உண்மையாகவே ஆண்டவர் உன்னை ரொம்ப நேசிக்கிறாருமா. அதனாலதான் இந்த வார்த்தையை கேட்கும்படி உன்னை இந்த இடத்துல அமர வைத்திருக்கிறார், இந்த சத்தத்தை கேட்க வைத்திருக்கிறார். இந்த வேளையிலும் தேவன் உன்னோடு பேச விரும்புகிறார். முதலாவது கற்றுக் கொடுக்கிற சத்தியம் என்ன தெரியுமா? குவைட் டைம் வித் காட். ஆண்டவரோடு அமைதியா நீ நேரத்தை செலவிடணும். குவைட் டைம் வித் காட். ஆண்டவரோடு நீ தனிப்பட்ட விதத்துல அன்றாட வாழ்க்கையில அவரோடு கொஞ்ச நேரம் நீ அமர்ந்திருக்கணும், அமைதியா நீ அமர்ந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். தனிமையில தேவ சமூகத்துல நீ அமர்ந்திருந்து எத்தனை நாட்கள் ஆயிடுச்சு நீ யோசித்து பாரு. நீ எப்பயுமே 24 ஹவர்ஸும் நீ பிஸி, நான் பிஸி அப்படின்னு சொல்லி நீ சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸோட பேசுறதுக்கு நேரம் இருக்கும், உன்னுடைய லவரோட பேசுறதுக்கு உனக்கு நேரம் இருக்கும், உன் மொபைல் போன்ல நிறைய நேரங்களை செலவிடுறதுக்கு நேரம் இருக்கும், கிளாஸ் அட்டன் பண்றதுக்கு, காலேஜ் போயிட்டு வர்றதுக்கு, உன்னுடைய ஒர்க்ல நீ பண்ற எந்த காரியத்தையும் நீ செய்யறதுக்குனாலும் உனக்கு நிறைய நேரம் இருக்குது. ஆனா தேவ சமூகத்துல அமர்ந்திருக்கிறதுக்கு மட்டும் நேரமே இல்லை. அவரோட எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண எனக்கு டைமே இல்லை அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல மகளே, ஆண்டவர் ஒரு இடத்துல எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? நானும் என் பிள்ளையும், நானும் என் மகளும் அப்படின்னு சொல்லி இந்த வேளையில உன்னுடைய அன்புக்காக அவர் காத்திருக்கிறார். ஏன் பிள்ளை ஏன்ட்ட வராதா அப்படின்னு சொல்லி வாஞ்சியோடு ஆசையோடு காத்திருக்கிறார். மகளே, நீ அவரோடு கொஞ்ச நேரம் ஒவ்வொரு நாளும் தனிப்பட்ட விதத்துல இது நானும் என் தேவனும் செலவிடுகிற ஒரு நேரம் சொல்லி உன் லைஃப்ல ஒரு டைமை நீ ஃபிக்ஸ் பண்ணு மகளே. அந்த டைமை நீ ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்னு சொன்னா அந்த நேரத்தை உன் வாழ்க்கையில கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த நாள் முழுவதும் நீ ஓடிக்கொண்டேதான் இருப்ப. எப்படி உன் டைம் ஸ்பெண்ட் பண்ண அப்படிங்கிறது கடைசி நீ தூக்கம் போகும்பொழுது அது ஒரு கேள்விக்குறியாகவே தான் இருக்கும். இப்பவும் நம்ம மார்ச் எண்டிங்குள்ள நம்ம வந்துட்டோம். ஜனவரி முடிஞ்சிருச்சு, பிப்ரவரி முடிஞ்சிருச்சு, 2024 ஆண்டு ஜனவரி மாசம். ஒருவேளை நீ ஆண்டவர் சமூகத்துல பொருத்தனை பண்ணிருப்ப, நான் காலையில எழும்பின உடனே ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி நீ பொருத்தனை பண்ணிருக்கலாம். ஆனா இப்ப அதை நிறைவேற்றாம இந்த நேரத்துல நீ சோர்ந்து போய் இருந்த அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ஆண்டவர் உன்னோடு பேசுகிற காரியம், அருமையான மகளே, என்னோடு உன் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டியா? என்னோடு ஒரு சில மணித்துளிகளாவது அமைதியா அமர்ந்திருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவர் உன்னோடு பேச விரும்புகிறார். இந்த உலகத்தையே படைத்த ஆண்டவர், அண்ட சராசரங்களையும் தம்முடைய வார்த்தையினால உண்டாக்கின ஆண்டவர், பில்லியன் கணக்கான மக்கள் இந்த உலகத்துல வாழ வச்சு அவர் பார்த்து கொண்டிருக்கிற தேவன், அப்பேற்பட்ட தேவன் தனிப்பட்ட விதத்துல உன்னோடு உறவாட விரும்புகிறார். மகளே,
உன்னுடைய நேரத்தை அவர் எதிர்பார்த்து காத்திருக்கிறார் மகளே. நீ அவரோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. குவைட் டைம் வித் காட். ஆண்டவரோட நேரம் செலவிடு. அந்த நேரம் அதிகாலை நேரமா இருந்துச்சுன்னா நிச்சயமா அது உன் வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நான் வாலிப வயதுல இருக்கும் பொழுது அதிகாலையில எழும்பி ஜெபிக்கல அப்படின்னு சொன்னா எங்க பாட்டி எங்களை திட்டுவாங்க. எங்களுக்கு நாங்க 3 பொம்பளை பிள்ளைங்க, நான் தான் மூத்த மகள். என் படுக்கையில அமர்ந்து அவங்க எழுப்போட்டுக்கிட்டே இருப்பாங்க. 4:30 5 மணில இருந்து ஆரம்பிச்சிருவாங்க. ஜபா எந்திரி எந்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்க சொல்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? காலையில எழும்பி உன்னை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி உன் பெட்டு பக்கத்துல ஏசப்பா உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. நீ எழும்பி அவரை நோக்கி நீ கூப்பிடும் பொழுது அந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ளுவ. ஒருவேளை சூரியன் உதித்த பிறகு நீ இயேசுவை தேடுனினா அந்த ஆசீர்வாதம் உன்னை விட்டு கடந்து போகும் அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் மன்னாவினால போஷிச்சாரு. அந்த மன்னா சூரியன் பட்ட உடனே அது உருகி போயிரும். அதே போல தேவன் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில அவருடைய சமூகத்துல அமர்ந்திருக்கிற காத்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேடி சென்று அந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை தந்து அவர்களை வழிநடத்துவதற்கு, அவருடைய எதிர்காலத்தை பொறுப்படுத்திக் கொள்வதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறாரு. அவரோடு ஒரு சில மணித்துளிகள், அட்லீஸ்ட் ஒரு 10 minutes ஆகுது, 5 நிமிஷம் ஜெபிங்க. 5 நிமிஷம் வேதத்தை வாசிக்கும்படி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தீர்மானத்தை எடுங்களேன். அப்படியே அந்த 5 நிமிஷம் ஜபம், 5 நிமிஷம் வேத வாசிப்பு அப்படியே இருந்துராது. நீங்க அதை ரெகுலரா நீ கொஞ்ச நாள் நீ கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு சொன்னா அது அப்படியே இன்னும் ஆண்டவரை தேட தேட அது உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு இன்பமான ஒரு நேரமா மாறிடும். எப்ப நான் தேவ சமூகத்துக்கு வருவேன், எப்போ அவர் பாதத்துல அமர்ந்திருப்பேன், அவர் பேசுறத நான் கேட்கணும், நான் பேசுறத அவர் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு இன்பமான நேரத்துக்குள்ள அது கடந்து செல்லும் பொழுது அந்த நேரம் அப்படி கூடிக்கொண்டே இருக்கும். அந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள மாட்டாயா? ஆண்டவரோடு நேரம் செலவிடும்படி ஆண்டவர் உன்னை அன்போடு எதிர்பார்க்கிறார் மகளே. அவரோடு நேரம் செலவிடும்படி இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடு. முதலாவது கியூ நம்ம கற்றுக் கொடுத்த சத்தியம் குவைட் டைம் வித் காட். 2வது கியூ நமக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியம் என்ன அப்படின்னு சொன்னா யூ ஆர் எ குயின். பாருங்களேன், என்னைய போயா குயின் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? என்கிட்ட அழகு இல்லை, என்கிட்ட படிப்பு இல்லை, எனக்கு எந்த ஃபேமிலி பேக்ரவுண்டும் இல்லை, எனக்கு எந்த அந்தஸ்தும் இல்லை, நானா ஒரு குயின் அப்படின்னு கேட்கீங்களா? உண்மையாகவே ஆண்டவர் உங்களை பார்க்கிற பார்வை யூ ஆர் எ குயின் அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறாங்க. ஆண்டவருடைய பார்வையில நீங்க எல்லாரும் உத்தமி, உங்களை ஆண்டவர் மணவாட்டியே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அவரோடு நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண அவரை போல நீங்க மாறுவீங்க. அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவங்கள நீங்க மாறிடுவீங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்களை ஒரு ராணியா உயர்த்தி அழகு பார்க்கணும்னு சொல்லி அவர் விரும்புகிறாரு. ஒருவேளை எந்த பேக்ரவுண்டும் இல்லாம, எந்த கேர் ஆஃப் அட்ரஸும் இல்லாம நீங்க இருக்கலாம், உங்களை பத்தி யாருக்குமே தெரியாம இருக்கலாம். ஆனா ஆண்டவரன் மாத்திரம் நீங்க பிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் உங்களை எங்கேயோ கொண்டு போறாங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்துவாங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. வேதத்துல எஸ்தர் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்மணியை குறித்து பார்க்கிறோம். தாய் தகப்பன் இல்லாத ஒரு பெண்ணு தான், வாலிப டீனேஜ் மகள் தான். ஆனா அவ வாழ்க்கையில ஆண்டவர் எப்படி அவளை உயர்த்தினாங்க, எப்படி அவளை ராணியாக்குனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எஸ்தர் புஸ்தகத்தை நம்ம தியானித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவங்க செய்த காரியம் ஆண்டவரை உறுதியா பிடித்து கொண்டாங்க. அவங்க ஆண்டவரை பிடித்து கொண்டது நிமித்தமா பெரிய ஒரு ஹீரோயினா மாறினாங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் உயர்த்தும்படி விரும்புகிறார். நீங்க இருக்கிற நிலைமையில இப்படியே இருந்துட்டு போறதுக்காக ஆண்டவர் உங்களை தெரிந்து கொள்ளவே இல்லை மகளே. உங்க ஒவ்வொருத்தர் மேலையும் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். உங்களை கொண்டு ஆயிரங்களை லட்சங்களை சந்திக்கிறது தான், ஆசீர்வதிக்கிறது தான் அவர் உங்க மேல வைத்திருக்கிற திட்டம். நீ நினைக்கலாம் நான் நல்லா இருந்தா போதும், நான் நல்லா படிச்சா போதும், நான் எனக்கு ஒரு வேலை கிடைச்சா போதும், இதோடு மட்டும் உன் லைஃப் சாட்டிஸ்ஃபைடு ஆயிரும் சொல்லி நீ நினைச்சு சாட்டிஸ்ஃபை ஆயிராத. ஓ மூலமா நிச்சயமா ஒரு 100 or 1000 பர்சன்ஸ் ஆசீர்வதிக்கப்படணுங்கிறது தான் தேவ விருப்பம் மகளே. ஆண்டவர் அதற்காக தான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், அதற்காக தான் ஆண்டவர் உன்னை ரட்சித்திருக்கிறார், அதற்காக தான் இந்த சத்தியத்தை உன்னை கேட்க வைத்திருக்கிறாரு. உன் கூட இருக்கிறவங்களுக்கு நீ பிளஸ்ஸடா இருக்கணும்.
உன்னை பார்க்கிறவங்களுக்கு, உன்னை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு நீ பிளஸட் லைஃபா இருக்கணும் அப்படின்னா நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அவரை சார்ந்து இருக்கணும், அவரே சார்ந்து இருக்கணும். ஆண்டவர் உன்னை பார்த்து நீ என்னுடையவள் அப்படின்னு சொல்றாரு. பாருங்களேன், ஆண்டவருடைய பிள்ளையா நீங்க. இதை காட்டுல வேற என்னம்மா உங்களுக்கு வேணும்? நிறைய நேரம் என்னை விசாரிக்கிறதுக்கு யாரும் இல்லை, என்னை கேர் பண்றதுக்கு யாரும் இல்லை, என் மீது அன்பு காண்பிக்கிறதுக்கு யாரும் இல்லை. அவங்களெல்லாம் எப்படி விசாரிக்கிறாங்க? அவங்க பேரண்ட்ஸ் விசாரிக்கிறாங்க, அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் விசாரிக்கிறாங்க. நான் நாதியற்ற ஒரு பிள்ளையா நான் இருக்கிறேனே, என்னை கேட்கறதுக்கு யாருமே இல்லையே இந்த உலகத்துல அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு இந்த வார்த்தையை நீ கேட்டுக்கிட்டு இருக்கியா? ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றாரு, அருமையான மகளே, நீ இருதயத்துக்கு ஏற்றவள் என்று சொல்கிறார். நீ என்னுடைய பார்வையில விலையேற பெற்றவள் என்று சொல்கிறார். நீ எனக்கு உத்தமமான குமாரத்தி என்று சொல்கிறார். என் மகளே என்று சொல்லி உன்னை அழைக்கிறார். வேதத்துல மரியாளே மரியாளே என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிற ஒரு ஸ்திரீயை பார்த்து ஆண்டவர் அவளுடைய பெயரை சொல்லி அழைக்கிறார். அவள் பெயரை சொல்லி அழைப்பதோடு மட்டுமல்ல, ஏன் அழுகிறாய் என்று சொல்லி விசாரிக்கிறார். இன்றைக்கும் நம்முடைய பெயரை தேவன் அறிந்து வைத்திருக்கிறார். உன்னை பெத்தவங்க உன் பெயரை மறந்திருப்பாங்க, உன்னை விசாரிக்காம இருப்பாங்க. ஆனா அழுது கொண்டிருக்கிற அந்த மரியாளை பார்த்து தேவன் பெயர் சொல்லி அழைத்தார். ஏன் அழுகிறாய் என்று சொல்லி விசாரித்தார். அதே தேவன் இன்றைக்கும் உங்களை விசாரிக்கிற தேவனாய், உங்களுடைய பெயர்களை அறிந்து வைத்திருக்கிற தேவனாய், நீங்கள் என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்கிறார். உண்மையாகவே ஆண்டவர் உங்களை விசேஷித்த விதத்துல இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்கிறார். ஒருவேளை நீங்க கடந்து வந்த பாதைகள் முட்கள் நிறைந்த பாதைகளா இருக்கலாம், கண்ணீர் நிறைந்த பாதைகளா இருக்கலாம். ஒருவேளை பயம், எதிர்காலத்தை குறித்ததான பயம் நிறைந்த ஒரு வாழ்க்கையா வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனா இந்த நாளில ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற காரியம் என்ன தெரியுமா? பயப்படாத மகளே, நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை உயர்த்த விரும்புகிறேன், உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். நீ என்னையே சார்ந்து கொள், என்னையே முழுவதுமாய் பிடித்துக்கொள், என்னையே நீ முழுவதுமாய் நம்பியிரு என்று சொல்லி அழைக்கிறார். உங்களை குயினா மாத்துறதுக்காக அவர் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார். நீங்க ஆண்டவர் பார்வையில நீங்க விலையேற பெற்றவங்கம்மா. ஆண்டவர் உங்களை ரொம்ப நம்பி இருக்கிறாரு. அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாய் நீங்க வாழ்வீங்கன்னு சொல்லி விசுவாசத்தோடு இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு கொடுக்கிற நாங்களும் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். உண்மையாகவே தேவன் உங்களை நிச்சயமாகவே ஒரு ராஜாத்தியாய் உயர்த்துவாய், ஒரு ராணியாய் உயர்த்துவாய். அனாதையான அந்த எஸ்தருக்கு ஒரு 128 நாடுகளிலே யூத குல மக்களுக்கு ஒரு மீட்பை கொண்டு வருவதற்கு தேவன் அந்த இடத்துல அவளை உயர்த்தினது போல இந்த நாளிலையும் உங்களையும் உயர்த்துவதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அவருடைய கரத்துல நீங்க அடங்கி இருந்தா மட்டும் போதும் மகளே. அவருடைய கரத்துல நீங்க அடங்கி இருங்க. ஒருவேளை யாரோ உங்களை அடக்கி வைத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்றீங்களா? உலகத்தின் காரியத்துல நீங்க சிக்கி கொள்ளாதீங்க. ஆண்டவருடைய கரத்துல நீங்க அடங்கி இருந்தீங்கன்னா நிச்சயமாகவே தேவாதி தேவன் உங்களை உயர்த்துவார். நிச்சயமாகவே நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பெண்மணியாய் வாழ்வீங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. மூன்றாவது Q என்கிற லெட்டர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியம் என்ன அப்படின்னு சொன்னா, நிறைய நேரங்கள்ல நம்முடைய எண்ணங்களிலையும் நம்முடைய சிந்தனைகளிலையும் 1008 கொஸ்டின்ஸ் என்ன செஞ்சுட்டே இருக்கு, ஓடிக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுற காரியம் என்ன தெரியுமா? உன்னுடைய கொஸ்டின்ஸ்க்கு எல்லாம் நான் பதில் மகளே அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை எத்தனையோ குழப்பத்தோடு என்னுடைய எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்குது, எனக்கு வேலை கிடைக்குமா, நான் நல்லா படிச்சு இந்த கோர்ஸை நான் கம்ப்ளீட் பண்ணுவேனா, என்னால முடியுமா, நான் படிக்கிற பாடம் மனதுல பதியலையே, ஏதோ தெரியாம நான் அந்த கோர்ஸை எடுத்துட்டேன், என்னால ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பல்வேறு கேள்விகளோடு நீங்க இருக்கீங்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? உன் மனசுக்குள்ள ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கலாம், ஆனா அது எல்லாவற்றுக்கும் நானே பதில் மகளே, நானே பதில் மகளே அப்படின்னு சொல்றாங்க. எல்லா கேள்விகளையும் ஆண்டவர் கரத்துல நீங்க வச்சிருங்க. உங்க கேள்விகளுக்கெல்லாம் நீங்க பதில மனுஷங்களை தேடி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமா கிடைக்கவே கிடைக்காது. வேதத்திலையும் தேவ சமூகத்துல மட்டும்தான் உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் இருக்குது. என்ன கேள்விகள் இருந்தாலும், என்ன பிரச்சனைகள் வந்தாலும், என்ன குழப்பங்கள் உங்களை சுற்றி இருந்தாலோ அதுக்கு எல்லாவற்றிற்கும் தீர்வு தேவ சமூகம், வேத வார்த்தை. இது மட்டும்தான்.
நீங்க தேவ சமூகத்துல, ஆண்டவரே இப்ப நான் என்ன செய்யணும், அதுக்கடுத்து நான் என்ன செய்யணும், எனக்கு கற்றுத்தாங்க. இந்த டிசிஷன் எடுக்கிறது சரியா, இதை நான் செலக்ட் பண்ணலாமா, இதை நான் சூஸ் பண்ணலாமா, இதுதான் நீங்க எனக்கு வைத்திருக்கிற காரியமா அப்படின்னு சொல்லி எல்லா கேள்விகளுக்கும் ஆண்டவர் சமூகத்துல நீங்க வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா அவர் உங்களை கைட் பண்ணுவார். அவர் உங்களை சரியான பாதையில வழி நடத்துவார். அவர் தவறு செய்கிற தேவன் அல்லவே அல்ல மகளே. அவர் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நடத்துகிற தேவன். உங்களுடைய கேள்விகளுக்கு எல்லாவற்றிற்கு பதில் இயேசு மாத்திரம் மட்டும்தான். உங்க கேள்வி எல்லாம் உங்க பேப்பர்ல எழுதுங்க. என் எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, எனக்கு திருமணம் நடக்குமா, நான் என்ன படிக்கணும், என் பலவீனம் நீங்குமா, இந்த பிரச்சனை மாறுமா, இதுதான் என்னோட லைஃப்ல நீங்க அனுமதிச்சிருக்கிற பாதையா, எல்லா கேள்வியும் எழுதுங்க. 1 2 3 4 5 6ன்னு அந்த எத்தனை கேள்விகள் இருக்கோ எல்லா கேள்விகளையும் எழுதிட்டு அதுல பெருசா ஒரு பதில் எழுதுங்க. ஏசு, ஜீசஸ், ஏசு மாத்திரம் தான் பதில்மா. இந்த உலகத்துல உனக்கு பதில் கொடுக்கிற ஒரே கடவுள் ஏசு மட்டும்தான். உன்னுடைய விண்ணப்பங்கள், உன்னுடைய ஏக்கங்கள், உன்னுடைய பெருமூச்சிகள், உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற குமுறல்கள் எல்லாவற்றையும் என் தேவன் அறிந்திருக்கிறார் மகளே. எல்லாவற்றிற்கு பதில் அவருடைய சமூகத்துல மாத்திரம்தான் இருக்கு மகளே. நீ அவருடைய சமூகத்துல நீ அமர்ந்துரு. எனக்காக பிணைப்படுவார் ஒருவரும் இல்லையே, எனக்காக முயற்சி எடுப்பார் ஒருவரும் இல்லையே. ஒரு வேலை வாங்கி கொடுக்கறதுக்கு, ஒரு திருமண காரியத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு, இந்த சரீர பலவீனத்தை, இந்த பலவீனத்தை நிமித்தமா என்னைய டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போறதுக்கு, எந்த காரியத்துக்கு யாருமே இல்லையேன்னு சொல்லி நினைக்காதீங்க. ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் இருக்கிறார், இயேசு இருக்கிறார். அவர் இருந்தா போதும். உன்னுடைய கேள்விகள் எல்லாவற்றிற்கும் அவர் பதில் கொடுக்கிறவராய், நானே பதில், நானே உனக்கு ஆறுதல் செய்வேன், நான் நானாகவே இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார். நான் கர்த்தர், நான் மாறாதவர். இது எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா, இது எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் தெரியுமா. உண்மையான ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவ அறியாம எத்தனை வாலிப பிள்ளைங்க தங்களுக்கு சந்தோஷம் கிடைச்சிராதா, நிம்மதி கிடைச்சிராதா, சிறிது நேரம் ஏதோ ஒரு காரியத்துல நம்மளோட பிரச்சனைய மறந்து நம்ம இன்பமா இருந்துட முடியாதா அப்படின்னு சொல்லி சிற்றின்பத்துல தங்களுடைய வாழ்க்கையை துளைத்து போட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆனா உண்மையான ஆண்டவரை அறிஞ்ச நீங்க ஒருவேளை தேவனை விட்டு பின்வாங்கி போய் சோர்ந்து போய் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில பதிலா கடந்து வந்திருக்கிறார். நானே பதில் மகளே, நானே உனக்கு பதில் அப்படின்னு சொல்லி அவர் உங்க மத்தியில அவர் கடந்து வந்திருக்கிறார். அப்பேற்பட்ட தேவனை, ஆண்டவரே என் கையை நீங்க பிடிச்சுக்கோங்கப்பா, நான் உங்க கையை பிடிச்சேன், நான் நிறைய நேரம் நான் விட்டுட்டு நான் ஓடி போயிருவேன்ப்பா, இது சரின்னு சொல்லி ஓடுவேன், அது சரின்னு சொல்லி ஓடுவேன், ஆனா உங்க கைக்குள்ள என் கையை நீங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லி ஆண்டவர் கரத்துல முழுவதுமா கொடுத்துருங்களே மகளே. அவர் உங்க கைய உங்க கரத்தோடு கோர்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொன்னா அவர் உங்க கையை விடவே மாட்டார் மகளே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் அவர் உங்களை நிச்சயமாகவே வழி நடத்துவார். நாம் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி ஆண்டோட முகத்தை நோக்கி நம்ம பார்ப்போமா. ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர் கொடுத்த இந்த அருமையான இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். எங்களுடைய அருமையான வாலிப பிள்ளைங்க குடும்பமாய் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம் ராஜா. அவங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு கவலை நிமித்தமா, சோர்வின் நிமித்தமா மனம் உடைந்து போய் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம் ராஜா. கர்த்தர் கிருபையாய் இறங்குங்கப்பா. ஆண்டவரே, எனக்கு எதிர்காலம் உண்டா, என்னுடைய பிரச்சனைக்கு ஒரு விடிவு வருமா, என் சரீர பலவீனத்துல ஒரு அற்புதம் நடக்காதா என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிற, தவித்து கொண்டிருக்கிற, காத்து கொண்டிருக்கிற அருமையான எங்களுடைய வாலிப பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு விசையாய் மனம் இறங்குவீரான்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம். உங்களுடைய அற்புத கரத்தை அவங்க மீது நீங்க நீட்டுங்கன்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே எங்கள் பிள்ளைங்களோடு நீர் இடைப்பட்ட உங்களுடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். எங்க பிள்ளைங்க இந்த நாளில இருந்து உம்மோடு தங்களுடைய அமைதி நேரத்தை செலவிட கர்த்தர் நீங்க உதவிச்சீங்க. அனுதினமும் ஆண்டவரே தேவ சமூகத்துல தங்களுடைய நேரங்களை செலவிடுகிறவர்களாய் அவர்களை ஒவ்வொருவரையும் நீங்க மாற்றுங்க என்று சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம். எங்க பிள்ளைங்க ஒவ்வொருவரையும் நீங்க பார்த்து நீங்க குயினா நீங்க உயர்த்த போறேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. அப்படியா எங்களோட பிள்ளைங்களை நீங்க உயர்த்துங்க, ஆசீர்வதிங்க. ரூத்தோட வாழ்க்கையை கட்டுனீங்க, எஸ்தருக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தீங்க. அதே போல எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீங்க கட்டுங்க, ஏற்படுத்தி கொடுங்க என்று சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம். இது எப்படி ஆகும் சொல்லி அவங்க நினைக்கலாம்ப்பா, ஆனால் உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லையப்பா. எங்க பிள்ளைங்க மைண்ட்ல இருக்கிற, சிந்தனையில இருக்கிற
எல்லா கேள்விகளுக்கும் நீரே பதிலாய் கடந்து வருவீரா என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றிற்கும் இயேசு மாத்திரம்தான் பதில் என்று சொல்லி உம்மிடத்துல எல்லா காரியங்களையும் எங்க பிள்ளைங்க ஷேர் பண்ண நீங்க உதவிச்சீங்க. உங்க கரத்துல முழுவதுமாய் எங்களோட பிள்ளைகளை தாழ்த்துகிறோம், தரை மட்டும் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். எல்லா அவங்களுடைய வாழ்க்கையில காரியங்கள் அனைத்தையும் ஜெயமாய் முடிய பண்ணுங்க. பரீட்சை எழுதிட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஞானத்தை தாங்க, நல்ல மதிப்பெண்கள் எடுத்து வெற்றியடைய நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இன்னும் ஹையர் ஸ்டடீஸ்க்காக என்ன படிக்கணும்னு சொல்லி ஆண்டவரே, என்ன செய்யணும்னு சொல்லி எந்தவித கைடன்ஸ் இல்லாம இருக்கிற பிள்ளைகளுக்கு நீரே அவங்கள கைட் பண்ணுங்க. நீங்க என்ன அவங்க வாழ்க்கையில செய்ய சித்த வைத்திருக்கிறீரோ அதற்கு நேராக எங்க பிள்ளைங்களை நீங்க வழிநடத்துங்க என்று சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம். வாலிப பருவத்துல இருக்கிற எங்களுடைய பிள்ளைங்களை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யுங்கப்பா. இன்னும் உண்மையே கிட்டி சேர உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளா எங்களுடைய பிள்ளைங்க மாறட்டும், வாழட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினால் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். சுகம், பலன், ஜீவன், கிருபை, மனுஷ தயவு இயேசுவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே எடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமீன்.